குறைவு தான். அது எப்படி இருக்குன்னு சொன்னால், நாம் எப்படி ஒரு கோடாலியை கொண்டு மரத்தை வெட்டுறோம், ஆனால் அந்த கோடாலி காம்பு மரத்துலேருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம் அந்த கம்பை. அது மாதிரி அது நமக்கு தெரியல, நம்மளை அறியாமல் எப்படி இந்த புதுக்கவியை ரசிக்கிறோமோ அது மாதிரி நம்ம ஏற்றுக்கிறோம். எல்லாரும் இது பண்ணியிருக்காங்க. அந்த விழுக்காடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் முக்கியமாக சிற்றிலக்கியத்தில் அம்மையார் மன்னிக்கணும், ஒரு துறை கோவைன்னு ஒரு துறை இருக்குது. சிற்றிலக்கிய அரங்கில் வந்ததுனால நான் தொட்டு சொல்லணும். அதில் நாணிக்கண் புதைத்தல்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறையில் 100 பாடல். அது எப்படி பாடுவாங்கன்னு சொன்னால், குற்றாலத்துக்கு அந்த பண்ணையார் போவார், ஜமீன்தார் பக்கத்தில் புலவர் பாடிக்கிட்டே போவார். அது கேட்டுக்கிட்டே போய் குளிச்சுட்டு திரும்பி வருவார், அவரும் பாடிக்கிட்டே வருவார். அந்த ஒரு துறை கோவை பெண் நீ கண்ணை புதைச்சிக்கிட்டே அப்போ அவனுடைய மார்பகம் இப்படி தெரியுது, என்ன பண்ணுறது அப்படின்னு அதை பற்றிய முழு வர்ணனை தான் 100 பாடலும். அதனால் நீங்கள் சங்க இலக்கியம் இல்லை, பக்தி இலக்கியம் இல்லை, நாயக்கர் காலத்தில் தோன்றிய மற்ற இலக்கிய வகைகளும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு பிடி மட்டமாகவே, அதுவும் ஒரு ஆன்மா கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளை மட்டுமே பாடக்கூடியவர்கள் கூட இந்த பெண் சிரிக்கிறது, எப்படி பாஞ்சாலி சிரிச்சது பெரிய மகாபாரதம் நமக்கு இதிகாசத்தில் காமிக்கிறாங்களோ, இந்த பெண் சிரிக்கிறா, அதை சிரிக்க முன்னாடி நான் போய் சேரணும். அதாவது அவர் ஆண் முதுமை ரொம்ப பேசப்படுறது போல பெண் முதுமை இல்லை. சங்க இலக்கியத்துக்குள்ளே ஒரு பெண் ஆணுடைய உறவு வேணும் அடுத்த பிறவியில கூடன்னு சொல்ற மாதிரி பெண் பற்றிய பதிவுகள் இல்லை. அப்ப இந்த ஒருதலை பட்சமான பார்வை இருக்குங்கிறத மட்டும் சொல்லி, அது இலக்கியத்தினுடைய தன்மையை நான் குறை சொல்லலாம், அந்த பாடுபொருள்ல மட்டுமே நான் அதை சொல்லி என்னுடைய கட்டுரையை நான் நிறைவு செய்கின்றேன். கட்டுரையை தலைப்பு வேறு என்பது இல்லை, சிற்றிலக்கியத்திலே அதே கூறுதான். உலாவில நம்ம என்ன சொல்லுகிறோம் அதைத்தானே நம்ம சொல்லுகிறோம். அதே போல மடல் என்ன, வர்ணகுலாதித்தன் மடலே எப்படியெல்லாம் பெண்களை வர்ணித்திருப்பார்கள் என்பதையும் தெரிந்து கொள்வதுதான். ஆகையினாலே தலைப்பு வேறாக இருக்கிறது என்பது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வேற தலைப்புல பார்வையும் அது பெண்ணிய கட்டுரை பிரேமா இருக்கிறார்களே, பெண்ணியத்தில் படிக்க வேண்டிய கட்டுரை இங்கே வந்திருக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இங்கே சிற்றிலக்கிய கூறிலே நம்ம அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே நல்ல ஒரு கட்டுரை வழங்கினார்கள். ஒரு 5 மணித்துளிக்குள்ளே இதில் ஏதேனும் வினா இருந்தால் கொடுக்கலாம். அவங்க தொடுத்தால் அவர்கள் விடை அளிப்பார்கள். இருந்தால் ஏனைய கட்டுரையாளருக்கு இங்கே 12 மணிக்கு அடுத்த அமர்வுக்கு கொடுத்து விட வேண்டுமா? ஆகையினால வீணா இருக்கிறதா? சரி, அடுத்த கட்டுரையாளர் நயினார் பலராமன் அவர்கள். நான் ஏற்கனவே அவரை பற்றி விரிவான விளக்கத்தை கூறிவிட்டேன். இப்பொழுது அகலிகை வெண்பாவை பற்றி அவர்கள் நமக்கு வழங்க இருக்கிறார்கள். அரங்க தலைவர் அவர்களே, தமிழறிஞர் பெருமக்களே, அன்பர்களே, நண்பர்களே, தனது கட்டுரையை வேப்ப சுப்பிரமணிய முதலியார் அவர்களது வாழ்க்கை குறிப்புடன் தொடங்குவதே பொருத்தமாக இருக்கும். இவ்வறிஞர் தமிழ்நாட்டில் ஆழ்வார்குறிச்சியில் 14 ஆகஸ்ட் 1857ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடன் நெருங்கி பழகிய தமிழ் அறிஞர்களுள் அழகிய சொக்கநாத பிள்ளை, ரா ராகவையங்கார், டி.கே. சிதம்பரநாதர், சி.வை. தாமோதரம் பிள்ளை, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, சோமசுந்தர பாரதியார், பூண்டி அரங்கநாத முதலியார், கு. அருணாச்சல கவுண்டர், உவேசா ஆகியோரை குறிப்பிடலாம். இவர் திருநெல்வேலியில் பள்ளி கல்வி பயின்று பின் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பட்டப்படிப்பினை தொடங்கினார். ஆனால் அதனை தொடராமல் சைதாப்பேட்டை வேளாண் பயிற்சி நிலையத்தில் GMVC பட்டமும், மும்பை கால்நடை கல்லூரியில் GBVC பட்டமும் பெற்று கால்நடை மருத்துவத்துறையில் நெடுங்காலம் பணியாற்றினார். 15 ஆகஸ்ட் 1915 ஓய்வு பெற்ற இவர் திருநெல்வேலி வட்ட வளர்ச்சி கழகத்தின் தலைவராகவும் தென்காசி அமர்வு நீதிமன்ற தலைவராகவும் இருந்தவர். இவர் 1926ஆம் ஆண்டு அன்றைய ஆங்கில அரசால் ராவ் சாஹேப் பட்டம் அளிக்கப்பட்டவர். இவர் சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் தேர்வுக்குழு உறுப்பினராக உவேசா மற்றும் வரலாற்றறிஞர் கே. நீலகண்ட சாஸ்திரி அவர்களுடன் பணியாற்றியவர். சென்னை மாகாணத்தில் 1930களில் அமைக்கப்பட்ட தமிழ் கலைக்களஞ்சிய பதிப்பு குழுவில் சொல்லாக்க வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர். இவர் 1942ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார்.
உயர் கல்வி தமிழில் அமைய வேண்டும் என்பதை முதலில் எடுத்துரைத்தவர் வேப்பா சுப்பிரமணிய முதலியார் என்றே சொல்லலாம். சமுதாய பண்பாட்டு மதிப்பு குறியீடுகள் ஒரு சமூகத்தின் தனித்துவ அடையாளங்களாக விளங்குகின்றன. ஒரு இனத்தை அடிக்கோடிட்டு காட்டி அவ்வினம் இயங்கவும் சமூக எதிர்பார்ப்புகளுக்கு செவிசாய்க்கவும் இவை தரமான வழிகாட்டிகளாக அமைகின்றன. சில மதிப்பு குறியீடுகள் உலகளாவியவை. அவை மனித சமூகத்தின் முழுமைக்கும் பொருத்தமானவை. உண்மை, வாய்மை, அன்பு, பணிவு, கனிவு, வன்முறை தவிர்ப்பு, சுயமரியாதை ஆகியன இவற்றுள் அடங்கும். குறிப்பிட்ட சில மதிப்பு குறியீடுகள் ஒரு சமுதாயத்தில் வேரூன்று தழைத்து போற்றப்படுவதுடன் தமது தனிப்பட்ட பெருமைப்படத்தக்க வெளிப்பாடுகளாகவும் அடுத்து வரும் தலைமுறையினர் பின்பற்றவும் வழிவகுக்கின்றன. தமிழர் சமூகத்தை பொறுத்தவரையிலே திருக்குறளே அதன் அறங்கள், பண்புகள், மதிப்பு குறியீடுகள் ஆகியவற்றின் வழிகாட்டு முதன்மை நூலாக அமைந்துள்ளது. மாறுபட்டு வரும் நவீன உலக சமுதாயத்தின் தாக்குதலுக்கு உட்பட்ட தற்கால சூழ்நிலையிலும் சில குறிப்பிடத்தக்க பண்புகள் தமிழ் சமுதாயத்தால் வெளிப்படுத்தப்பட்டும் போற்றப்பட்டும் வருகின்றன. அவற்றில் சிறப்பாக குறிப்பிடத்தக்கவை: ஒன்று, தமிழ் மொழி மீது தமிழர் கொண்டுள்ள அசைக்க முடியாத உயிருக்கும் மேலான பற்று. இரண்டு, சமூக பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது இதயத்துடன் ஒன்றிக் கலந்த உணர்வுகளுக்கே சிறப்பிடம் கொடுத்தல். ஏனென்றால் பல கட்டங்களில் இதயமும் உணர்வுகளும் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தும் கருவிகளாக அமைகின்றன. பல சமயங்களில் அறிவு சார்ந்த சர்ச்சைகள் சமூகம் பிரிவுபடவே காரணமாக அமைகின்றன. ஆகவே தமிழர் சமுதாயத்தில் அறிவுடன் கலந்த உணர்வுகளுக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றன. வாழ்வியல் எல்லா பரிணாமங்களிலும் ஐடியலிசம் என்னும் முழுமையை எதிர்பார்த்து யதார்த்த நிலைக்கு அப்பாற்பட்டு சமூகத்தை எடுத்துச் செல்லும் ஒரு விளைவு தமிழர் சமூகத்தில் அதிகமாக வெளிப்படுகின்றது. சமூக தேவைகளையும் கட்டாயங்களையும் முன்னிறுத்தி போரிடவும் உயிரை விடவும் தயங்காத சுயநலமற்ற மனப்பாங்கு தமிழரிடையே பரவலாக காணப்படுகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக கற்பென்னும் பெண் அணிகலன், திருவள்ளுவர் அதனை மனித குல அணிகலன் என்றே குறிப்பிடுகின்றார். இதனை உயர்ந்த நிலையில் வழங்கப்பட்டு குடும்பத்தின் தரமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைப்பது தமிழர் பண்பாடாக அமைந்துள்ளது. இறுதியாக டிராஜடி எனப்படும் துன்பியல் அணுகுமுறையை இலக்கியத்தில் பெரும்பாலும் புறக்கணித்து தவிர்த்து ஹாப்பி எண்டிங் எனப்படும் இறுதி நல் விளைவு என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கையை தமிழ் இலக்கியம் பறைசாற்றுகின்றது. இந்த பின்னணியில் நாம் அகலிகை வெண்பாவை நோக்கலாம். அகலிகை வெண்பா என்னும் அரும் தமிழ் நூல் வேப்பா சுப்பிரமணிய முதலியார் அவர்களால் இயற்றப்பட்டது. இந்த நூல் 1914ஆம் ஆண்டு ராமநாதபுரம் ராஜராஜேஸ்வர சேதுபதி அவர்கள் தலைமையில் பல முன்னிலை தமிழ் அறிஞர்கள் ஊவாசா உட்பட வீற்றிருந்த அரங்கத்தில் அரங்கேற்றப்பட்டு பாராட்டினை பெற்றது. இந்த நூலில் திருவள்ளுவரது தாக்கம் பரிபூர்ணமாக வெளிப்படுவதுடன் ஷேக்ஸ்பியர் எழுதிய தி ரேப் ஆஃப் லூக்ரீஸ் எனப்படும் நூலிலிருந்து பல வரிகள் அற்புதமாக கையாளப்பட்டு கவிநயம் பொங்க காணப்படுகின்றது. சிலேடைகளையும் பழமொழிகளையும் திறம்பட கையாளும் இந்த புலவர் இந்த நூலுக்கு அறிவியல் அடிப்படையிலும் பெரும் சுவை கூட்டியுள்ளார். இந்த நூலின் அளவற்ற பெருமைக்கு காரணமே அவர் வால்மீகியினின்றும் கம்பரினின்றும் மாறுபட்டு அகலிகையை அவர் சித்தரித்த புதுமையே ஆகும். அகலிகை நேர்ந்த தவறுக்கு அளவிலா துயரம் கொள்ளும் பொழுது அவளை தமிழ் பெண்ணாகவே வேப்பாசு விவரிக்கின்றார். பின்னமர பத்தினின் அற்பெண்டிர் பிறர் நெஞ்சு புகார் என்ன நிறை பெற்றினை ஏற்றமா